வணக்கம் ஸ்டூடெண்ட். A block moves at 0.5 meter per second square. அப்போ அந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் வந்து 0.5 meter per second square and mass வந்து 12 kg. Mass is equal to 12 kg. So force டைரெக்டாக அப்ளை பண்ணல, சம் ஆங்கிள் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்ஸ் இப்படி அட்டன் பண்ணும்போது இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டென்ஷன் இந்த பக்கம் வரும். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து அவே. ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம். டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த பிளாக்கை இப்படி மூவ் பண்ணுதுன்னா அப்படின்னா இதை இதோட ஹொரிசாண்டல் காம்பனண்ட் தான் இதை மூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். Therefore, force, the tension people, tension at an angle of 53 degree. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணோம்னா இது 53 டிகிரி. இது ஹைபாட்னிஸ் ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கலாம் காஸ் 53. இது இப்படி போய் இப்படி போகிறது நம்ம இப்படி போட்டுக்கலாம். டி இப்படி போகிறப்போது தூரத்தில் இருக்குது, தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது டி சைன் 53. ஸோ அதை ரெண்டு காம்பனண்ட்டாக மாற்றிட்டோம். ஸோ வேறு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? இந்த பக்கம் புல் பண்ணுறதுனால ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டி காஸ் 53 அந்த ஃபோர்ஸு அண்ட் திஸ் இஸ் 12 kg மாஸ். 12 kg மாஸு அந்த பக்கம் புல் பண்ணுது. நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன ஆக்ட் பண்ணுது? எம்ஜி அதோட வெயிட்டு mg. So normal reaction. So normal reaction இந்த பக்கம் இருக்கும், இது பாயிண்ட் மாஸ் நம்ம அபவில் இருக்கும், ப்ளஸ் இந்த ஒரு காம்பனண்ட் ப்ளஸ் டி சைன் 53. ஸோ இதுலேருந்து இந்த பார்க்கலாம் திஸ் நமக்கு இந்த சைடில் எந்த மோஷனும் இல்லை வெர்டிகல்ஸ் டைரெக்ஷனில். ஸோ திஸ் ஃபோர்ஸ் n + t sin 53 mgயை பேலன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம அதை பற்றி ஒரி பண்ணுவோம்னா மோஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ வேறு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? நவ் வி கேன் ரைட் t cos 53. ஸோ வி கேன் ரைட் சிக்மா f is equal to m into a. ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், t cos 53 is equal to மாஸ் எவ்வளவு 12 into acceleration தான் கொடுத்துட்டாங்க. acceleration is equal to 0.5 half பண்ணிக்கலாம் 6 நியூட்டன் டி காஸ் 53. 53க்கு நம்ம ட்ரையாங்கிள் போட்டோம்னா ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம். 53னா திஸ் இஸ் 90 டிகிரி, திஸ் இஸ் 37 சின்ன சைடு, 3:4:5 இருக்கும். 37 சின்ன ஆங்கிளுக்கு இதில் அதுக்கு நேரம் 3 வரும். 53 அதோட பெருசு 4 இங்கே வரும், 90. ஸோ காஸ் 53 நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். t into cos 53 எவ்வளோ வருது? cos 53 equal to 3/5. 3/5 is equal to t is equal to 30 divided by 3. 30 divided by 3 is equal to 10 Newton. And tension வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல it is equal to 10 Newton. இந்த ப்ராப்ளத்தில் டென்ஷன் கண்டுபிடி. டென்ஷன் in the string. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஸோ இது இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன வரும்? தட் ஆக்சலரேஷன் இஸ் சேம் ஃபார் போத் த பிளாக்ஸ் ஃபஸ்ட்டு. அடுத்தது அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் equal to நெட் ஃபோர்ஸ் அப்ளைடு டிவைடட் டோட்டல் மாஸ், தட் இஸ் 2 + 1 kg. ஃபோர்ஸு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் இஸ் equal to 30 Newton. F is equal to 30 Newton. F is equal to 30 Newton. So this will become 30 divided by 3. So acceleration is equal to 10 meter per second square. So this is the acceleration equation. அடுத்தது ஃப்ரீ பாடி டயக்ராம் போட சிம்பிள். டென்ஷன் எங்கே வரும்? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து அவே. டென்ஷன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து அவே. நம்ம இதை எடுத்து போடலாம். இங்கே எடுத்தால் டென்ஷன் t - f வரும். இதில் t வரும், ஒரே ஃபோர்ஸ் தான். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம், 2 kg. 2 kg தான் அதில் டென்ஷன் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ வி கேன் ரைட் tension is equal to mass. Mass வந்து
2 kg, 2 kg, 2 into acceleration. So 2 into 10. So tension is equal to 20 Newton. So இந்த பாடி எடுத்துக்கோ 1 kg எடுத்துக்கிட்டோம்னா 1 kg எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே டென்ஷன் இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ வருது? ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஆக்சலரேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ நெட் ஃபோர்ஸ் பாடி இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுனால F minus T. F minus T is equal to F minus T எவ்வளோ வருது? F minus T is equal to mass into acceleration 10 or tension is equal to F minus 10. F will 30 minus 10 is equal to 20 Newton. நம்ம இதையும் யூஸ் பண்ணி எழுதலாம். டென்ஷன் இங்கேயும் சேமு அப்படின்னால நம்ம இதையும் எடுத்து டென்ஷன் கண்டுபிடிக்கலாம், இதையும் எடுத்து டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். இதுதான் பெட்ரு. ஏன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸு இங்கே ஆக்ட் பண்ணுது, ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எடுத்துடலாம். இதன் மூலமாக எடுக்கலாம். ஒரு டென்ஷன் ஒன்றே இருக்கிறதுனால இதோட வேல்யூ எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் mass is the system. In the system will have common acceleration. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து inextensible, ரைட்? இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் FBD டயக்ராம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் அதில் காமன் ஆக்சலரேஷன், டென்ஷன் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 நியூட்டன். ஸோ ஆக்சலரேஷன் டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் அப்ளைட் பை total mass. Total force is equal to 30 Newton divided by mass. 3 plus 2 5 plus 1 6 kg. So acceleration is equal to 5 meter per second square. So this is acceleration கண்டுபிடிச்சிட்டோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் இது பண்ணுவோம். இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து டென்ஷன் அவேயாக இருக்கும், இதுவும் டென்ஷன் அவேயாக இருக்கும். இதான் T1ன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல டென்ஷன் அவே, இதை T2ன்னு வச்சுக்கோம், இதை T2ன்னு வச்சுக்கோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் 1 kgக்கு போடுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு போடுறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா திஸ் இஸ் 3 kg. இதில் என்ன வருது? டென்ஷன் மட்டும்தான், T1 மட்டும்தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஆக்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mass into acceleration. Force வந்து tension 1 T1 is equal to mass is 3 kilo, acceleration வந்து 5 into 5. So T1 is equal to 15 Newton. T1 is equal to 15 Newton. T1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 kg பார்ப்போம். 2 kg பார்க்கறதோட நம்ம 2 kg T1 T2 ரெண்டு வருது. ஸோ இதில் T2F வருது. F நமக்கு தெரியும், அதனால் இங்கே 1 kg பார்ப்போம். 1 kgயில் ஃபோர்ஸ் 30 நியூட்டன் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. இது வந்து T2. ஸோ இந்த பக்கம் தான் பேலன்ஸ் ஆகிடுது, வெர்டிக்கல் மோஷன் பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். காமன் ஆக்சலரேஷன், திஸ் ஆக்சலரேஷன் இந்த பிளாக்குக்கும் காமன். ஸோ நம்ம மோஷன் இந்த பக்கத்தில் sigma F is equal to 30 minus T2 is equal to 1 into acceleration, mass into acceleration 5, or T2 is equal to 30, அது இந்த பக்கம் 5 is equal to 25 Newton. ஸோ இந்த பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். 2 kg யூஸ் பண்ணோம்னா 2 kgயில் என்னென்ன இருக்குது? T1 இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, T1 இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, T2 இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? T2 minus T1 is equal to mass into acceleration எவ்வளவு? acceleration is equal to 5. ஆர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T2 கண்டுபிடிக்கணும். T2 is equal to T1 as it is நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். T1 is 15 Newton. So this is T2 is equal to 10. T1 அங்கே போச்சுன்னா T1 is equal to 15 plus 15 is equal to 25 Newton. T2 அதேமாரி நம்ம T1 ஈஸியாக T1ஐயும் இப்படி கண்டுபிடிக்க, மோஷன் இந்த பக்கம் இருக்கிறதுனால T2 is responsible for pulling this block, 2 block. So T2 is equal to T2 எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல பார்த்தோம்னா
T2 is response F is equal to 30 Newton. அதுதான் வந்து டோட்டல் பிளாக்கை மூவ் பண்ணுது. T2 இந்த டென்ஷன் 2 இந்த ரெண்டு பிளாக்கை மூவ் பண்ணுது. ஸோ T2 எப்படி எழுதலாம்? T2 is equal to எந்தெந்த பிளாக் மூவ் பண்ணுது? 3 kg and 2 kg. ஸோ ஃபோர்ஸ் is equal to mass வந்து 3 + 2 5 into acceleration 5 is equal to 25 Newton. எப்படி எழுதலாம்? T2. இப்போ T1 எப்படி எழுதலாம்? T1 responsible for moving this block 3 kg இந்த பக்கம் இழுக்குது. ஸோ force is equal to T1 is equal to mass into acceleration is equal to 15 Newton. நம்ம இப்படி ஷார்ட்லையும் போடலாம். அது T1 is equal to 15 Newton. எப்படி இது லாங்கில் போடுறது காம்படிஷன் எக்ஸாமினேஷன் நம்ம ஷார்ட்டில் போயிடலாம். இந்த ஃபிகரில் டென்ஷன் 1 டென்ஷன் 2 டென்ஷன் 3 கண்டுபிடிக்கணும். ஸோ இது டென்ஷன் 1 இந்த பிளாக்கு வித் ஆக்சலரேஷன் மேலே மூவ் பண்ணுது, அப்வர்டில் மூவ் பண்ணுது. ஸோ இந்த பிளாக்கில் இருக்கிற டென்ஷன் 1 இது வந்து டென்ஷன் 2 இது வந்து டென்ஷன் 3ன்னு வச்சுக்குவோம். ஸோ T1 T2 T3 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸில் என்ன சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபஸ்ட் இப்போ T1 இப்போ இந்த பாடி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல இங்கே டென்ஷன் 1 எங்கே போகுது? டென்ஷன் 1 இப்படி போகுது. அதுக்கு கீழே என்னென்ன ஆக்ட் பண்ணுது? 1 2 3 10 மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் பண்ணுது. திஸ் இஸ் டென்ஷன். இந்த இடத்துல பார்த்தோம்னா டென்ஷன் கீழே 5G + 2G + 3G 3 சேர்த்து தானே இருக்குது. ஸோ 10G. ஸோ force is equal to mass into acceleration. ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் at this point. ஸோ டென்ஷன் மைனஸ் ஏன்னா அப்போர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுனா டென்ஷன் மைனஸ் 10 இன்ட்டு ஜியை வந்து நம்ம 10 m/s² எழுதிக்குவோம். ஸோ T - 10G is equal to mass, total mass. ஏன்னா mass என்ன this mass is equal to mass into acceleration. So T is equal to 10E plus 10G is equal to 10 into A plus G. So 10 acceleration as it is கொடுத்துருக்காங்க, அப்போர்டில் மூவ் பண்ணுது 2 m/2. this is 2, this is 10 12. So tension 1 is equal to 120 Newton. இப்போ T2 பார்ப்போம். T2 என்ன வருது? T2 இந்த இடத்துல T2, this is T2. இங்கே என்னென்ன கேரி பண்ணுது? 2 + 3 5 kg 5 into G மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், அதுதான் வெயிட்டு. 2 + 3 5 இது கேரி பண்ணுது வெயிட்டு. இது டென்ஷன், இது ஃபோர்ஸ் என்ன? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் 2 into G + 3 into G 5G. ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் ஒன். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? T2 ஏன்னா T2 அப்போர்டில் இருக்குது, அதுதான் பெரிய ஃபோர்ஸ் ஏன்னா மோஷன் அப்போர்டில் இருக்குது. T2 மைனஸ் 3 + 2 5 இதுதான் மாஸு 5 into G is equal to this is net force. இது ஒரு ஃபோர்ஸு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்டில், தட் இஸ் 3 + 2 5 mgக்கு பதில் 5 into G. அப்புறம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ வருது? 2 + 3 5 into acceleration. வெரி சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் எப்படி இதுன்னா T2 இஸ் ஈக்குவல் டு இது m2m3ன்னு வச்சுக்கிட்டோம்னா T2 மைனஸ் m2 + m3G இதான் நெட் ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு மாஸ் என்ன வரும்? m2 + m3 into acceleration. So this become 5G, அது 5A. இதேமாரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன வரும்? T1 மைனஸ் 3 + m1 + m2 + m3 T1 மைனஸ் m1 + m2 within bracket G is equal to total mass என்ன? m1 m2 m3 into E. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ T2 is equal to 5A plus G. அது அங்கே போயிடுச்சுன்னா 5 into A plus G தான் 12. 12 5 60 நியூட்டன்.
அடுத்த T3க்கு பார்ப்போம். T3 இந்த இடத்துல T3 எதை கேரி பண்ணுது? T3 அப்போல T3 இருக்குது, அது எதை போட்டு கேரி பண்ணுது? M3Gயை கேரி பண்ணுது. ஸோ T3 எத்தனை மாதம்? 3 kg இது, அது பாயிண்ட் மாதம் வச்சுக்கிட்டோம். ஸோ T3 ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ T3 minus M3G is equal to mass, that is M3 into acceleration. So T3 is equal to M3 into A plus G. M3 எவ்வளவு? 3 kg into A 10, இது 2 12. So 36 Newton. Therefore T1 is equal to 120 Newton. T2 is equal to 60 Newton and T3 is equal to 36 Newton. Answer முடிஞ்சு போச்சு.